எனக்கு வயசு 90 வயசு. நான் ஏற்காட்டு மலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஏறி நான் நடித்தேன் தெரியும் எல்லாத்துக்கும். அந்த மலையில் ஏற முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்து வந்தோம். எல்லாருமே என்னை மன்னிக்கவும், எல்லாம் நடிங்க, எல்லாம் பாருங்கள், எல்லாமே எங்களுக்கு வாழ்த்துங்க. நல்லா இந்த பாட்டிக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள். வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி. நன்றிம்மா. இன்னும் நீங்கள் நிறைய நல்ல படங்கள்லாம் நடிக்கணும், எங்களோட ஆசையும் கூட. நன்றி நன்றி நன்றி. நிறைய நடிக்கிறீங்க. இன்னும் இப்போ கூட கூப்பிடுங்க, மலைக்கு வரேன். படம் 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 இருக்கு படம். இப்ப கூட ஏறுறேன். பாலசரன் எல்லாம் ரொம்ப கம்மியான சீன் தான், அவங்களுக்கு தான் முக்கியமான கதாபாத்திரம் இருக்காமா. ஆமா, நீங்க பாத்தீங்கல்ல எப்படி ஏறினேன் மலையில இருந்து, அதெல்லாம் ஏறுவேன். பாலசரனுக்கு பக்கு பக்குங்குதா? என்னப்பா இன்னும் நடிக்கணும் நானு. இந்த படம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான், கோகுல், இயக்குனர் ராமச்சந்திரன் பிரதர், அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய், விக்கி, அவர் இன்னொரு ப்ரொடியூசரு, அவர் வந்து யூஎஸ்ல இருக்காப்புல, அங்கேருந்து எங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காப்புல. நாங்கள் வந்து ஒன்று தான் யோசிப்போம், படம் வந்து டீசெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டா போதும், இது மட்டும்தான் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதை விட எங்களுக்கு அதிகமான மடங்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அது வந்து எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. இதுக்கு காரணம் உங்கள் எல்லாருடைய எழுத்தும் உங்களுடைய விமர்சனங்களும் வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது, உங்களுடைய ரிவ்யூஸ் மூலமாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது. ஸோ நீங்கள் எல்லாருமே அதுக்கு காரணம். உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். உங்களுடைய ரிவ்யூஸ், உங்களுடைய விமர்சனங்கள், வேர்ட் ஆஃப் மவுத், இது மூலமா போய் பார்த்த பார்வையாளர்கள், ஆடியன்ஸ், மக்கள், அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே சாயந்தரத்துல இருந்தே வந்து முதல் நாள் சாயங்காலத்துல இருந்து தியேட்டர் விசிட் பண்ணோம். டீமா கிட்டத்தட்ட 15 பேரா போய் எல்லா தியேட்டர்லையும் படம் முடியும் போது, சாயந்தரமா அதாவது படம் முடியும் போது அந்த ஷோ என் டைம்ல போய் நின்று பார்த்தோம். நாங்கள் பார்த்த எல்லா தியேட்டருமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நைட் ஷோலாம் வந்து நாங்கள் வந்து லூக்ஸ் ஃபினிக்ஸ் மேலில் பார்க்குறோம். 100% ஃபுல். குழந்தைங்க, பெரியவங்க, தாத்தா பாட்டி வரைக்கும் ஃபேமிலியாக உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு ரோலையும். அதை பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கரமாக எமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து இது எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு டீசெண்டாக இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது, மக்கள் கொடுத்த ஆதரவை பார்க்கும்போது எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்குது. எல்லாருமே படத்தை பார்த்துட்டு டீட்டெயிலாக வந்து எங்ககிட்ட தியேட்டர் விசிட்டாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில், வாட்ஸ்அப்பில் வைக்கிற ஸ்டேட்டஸ் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே டீட்டெயிலாக எழுதுறாங்க. அதை படித்தாவே ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் போய் படம் பார்க்கணும், பார்க்காதவங்க பார்க்கணும்னு தோன்ற மாதிரி எழுதுறாங்க. அந்த மாதிரி எழுதக்கூடிய எல்லா ஆடியன்ஸுக்கும், மக்களுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு மக்கள் போய் பார்க்குறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்க பத்திரிகை, யூடியூபர்ஸ், அதுக்கப்புறம் வந்து மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நான் ஒரு தனிப்பட்ட ஒரு நன்றி சொல்லிக்கணும். என்னன்னா, இது வரைக்கும் நம்ம பண்ண படங்கள், ரிலீஸ் பண்ண படங்கள், எந்த படமா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு லைன் கண்டிப்பா நீங்க எழுதிடுறீங்க. அந்த அன்பு வந்து நான் அந்த அன்புக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியல, நன்றியா தான் அதை சொல்ல முடியும். ரொம்ப பெரிய நன்றிகள். அது இந்த மாதிரி கதாபாத்திரத்துக்கு இன்னும் நீங்க ரொம்ப சிறப்பா எழுதுனீங்க. எல்லாருமே சில விமர்சனம்லாம் படிக்கும்போது ஒரு பெரிய பேராகிராஃபா எழுதிருந்தீங்க மாரி கதாபாத்திரத்தை பத்தி. பாலசரன் நல்லா நடிச்சிருந்தாருன்னு சொல்லி நிறைய எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட், பெரிய ஊக்குவிப்பு. தொடர்ந்து நான் வந்து இன்னும் உழைக்கணும்னு ரொம்ப நிறைய நடக்கிற தயாரா இருக்கேன். உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எனக்கு இன்னும் தொடர்ந்து வேணும். உங்களுடைய அன்பு ஆதரவு நீங்க தொடர்ந்து கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க தருவீங்கிற நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல இந்த மாதிரி கதாபாத்திரத்துல எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் ராமச்சந்திரன் தேவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு கதை சொல்லிட்டு இந்த கேரக்டரை சொன்னே சொல்லிட்டாரு,
இந்த கேரக்டரோட மீட்டுக்குள்ளதான் இருக்கணும் பாலா அப்படின்னு. அந்த மீட்டுக்குள்ளதான் இருக்கணும். அப்புறம் அந்த மீட்டு நம்ம ஏதாவது சேர்ப்போம் இல்லையா, சேர்க்கும் போதெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி, வேணாம் பாலா அது மாறி கிடையாது, அது பாலசரவணன் மாறி கேரக்டரா அதுக்குள்ள மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. அப்புறம் அங்க ஒரு ஜெர்ரி கேரக்டர் இருந்துச்சு, ஜெர்ரின்னு ஒரு கதாபாத்திரம், ஒரு கேமரா வச்சுட்டு கேமரா தொலைச்சிருவாப்ல. சரி அந்த கேரக்டருக்காவது நம்ம இம்ப்ரூவைசேஷன் பண்ணுவோம், இன்புட் கொடுப்போம்னா அதுக்கு நீங்க கொடுக்காதீங்கன்னு பயங்கர கண்ட்ரோல் பண்ணி இந்த கதாபாத்திரத்தை வந்து மிகச்சிறப்பா வர வச்சது, இந்த கதாபாத்திரங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயக்குனர் ராமச்சந்திரன் அவருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி கோகுல் வெயிலோன் என்டர்டைன்மெண்ட்டுடைய ப்ரொடியூசர், எங்க ப்ரொடியூசர் கோகுல் பினாய், அப்புறம் எங்க நண்பன் விஜய் கந்தசாமி, விக்னேஸ்வரன், 3 பேருமே வந்து எனக்கு நான் அவங்க பேச நினைச்சுக்காங்க பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15-20 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ், இவன் ஒய்ஃப் அவங்க ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அப்பாலாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. அதனால இவங்க 3 பேரும் என் லைஃப்ல கிடைச்சதே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதை எப்படி சொல்றேன்னு தெரியல. இப்ப நன்றி சொன்னா வெளியே வந்து கலாய்ப்பாங்க, அந்த அளவுக்கு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 3 பேரும் எனக்கு அறிமுகப்படுத்தின என்னுடைய உயிர் நண்பன் நம்ம பண்ணையாரம்பட்டி சித்தா டைரக்டர் எஸ்.யு. அருண்குமாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாடக இயக்குனர் சீசன் 2க்காக வந்து அருண் வந்து ஒரு 7 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாப்புல. அந்த 7 ஷார்ட் ஃபிலிம்லயுமே நான் வந்து ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சேன். அதுல வந்து கோகுல் தான் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம்களுக்கு சினிமாட்டோகிராஃபர், விக்னேஷ் வந்து எல்லா ஷார்ட் ஃபிலிம்லயும் இன்னொரு ப்ரொடியூசரா இருப்பாரு, விஜய் வந்து அசோசியேட் டைரக்டரா இருப்பாரு. ஸோ நாங்க எல்லாம் அருண் கிட்ட வந்து அந்த நாடக இயக்குனர் சீசன் 2ல வந்து ஒர்க் பண்ணோம். அருண் மூலமாக எனக்கு இவங்க பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஸோ அருணுக்கு ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த மாதிரி இது ஒரு டீமா ஒரு ஃபேமிலியா சேர்ந்து தான் இந்த படத்தை பண்ணோம். இன்னைக்கு அது நல்லபடியா ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 10வது நாளை கடந்து போயிட்டு இருக்கு, இன்னும் போகும். இதை சப்போர்ட் பண்ண வேரஸ் ப்ரொடக்ஷன்ஸ் முஜிப் சார், சங்கர் சார், அவங்களோட மொத்த டீமுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல பிராண்டிங்கா ஒரு பரவலான ஒரு லெவல்ல நல்லபடியா ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு, நல்ல ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருக்குன்னா ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. கோவன் சார் ரொம்ப நன்றி, எஸ்.ஆர். கோவன் சார் ரொம்ப நன்றி. அப்புறம் மொத்த டீமுக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். பார்த்தி, இக்னேசியஸ், அஸ்வின், ஜனா, தேவ், நம்ம நாட்டுராஜா பிரதர், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மொத்த முயற்சி தான் இன்னைக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டா, ஒரு சக்சஸ் மீட்டா நடக்குது. இதை ஆதரிக்கிற உங்க எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. 2 weeks பேக் அவங்க எல்லாரும் இங்க மீட் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு அந்த தருணம், அந்த மொமெண்ட் நடக்கிறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா கோகுல், டைரக்டர், வேரூஸ் எல்லாருமே இன்னைக்கு 2 weeks கழிச்சு மீட் பண்றோம். இந்த மொமெண்ட் நடக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பிரஸ், மீடியா அண்ட் ஆடியன்ஸ். ஸோ என்னோட முதல் தேங்க்ஸ் வந்து உங்க எல்லாருக்கும் தான். சக்சஸ் மீட் கூப்பிடணும் நாங்க தான். ஸோ எனக்குள்ள யோசிச்சுக்கிட்டேன், சக்சஸ் மீட்டை விட ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்னு தான் நான் நினைக்கிறேன். சக்சஸ் மீட்டா நாங்க 10 பேர் மீட் பண்ணி இருந்துக்கலாம் போதும். பட் இட்ஸ் மோர் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் மீட். என்னோட மனமார்ந்த நன்றிகள் உங்க எல்லாருக்கும். ஏன்னா ராமச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி வந்து அது மாதிரி நிறைய ஷோ போட்டோம். ஒரு ஷோலியோ ஃபீட்பேக் வரும்போது யார் என்ன சொன்னாலும் முழு மனசை எங்களால் எடுத்துக்க முடியல. இந்த சென்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொன்னாலுமே இல்லை ஓகே அவங்க படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனால இருக்கும், இல்லை அவங்க இப்படி அசோசியேட் அப்படி இருக்கும் அப்படின்னு தான் ஒரு பாட்டு இருந்தது. பட் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ப்ரெஸ், மீடியா அண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஷோ போட்டோம். அன்னைக்கு எல்லாரும் வெளில வந்து பேசும்போது தான் எங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஹாப்பினஸ் எங்கள் மனசில் வந்துச்சு. அன்னைக்கு தான் ரியலைஸ் பண்ணேனோ யார் என்ன சொன்னாலும் சரி, கடைசியில் ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ் என்ன சொல்கிறாங்கிறது தான் இஸ் மோர் லைக் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு மாதிரி. தட் மேட் இஸ் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் இட் டு தி பீப்புள். உங்கள் ரிவ்யூஸாக இருக்கட்டும், அன்னைக்கு வெளில வந்து எல்லாரும் எங்களை அப்ரிஷியேட் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்திருக்கிற ஒவ்வொரு அப்ரிசியேஷன் அண்ட் ஆல் தி குரோன் சார் அண்ட் மற்றவங்க சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் இன்க்ரீஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்னும் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன டீமுக்கு வந்து நீங்கள் கொடுத்த ஒரு அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் 2-3 weeks வரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கும் உங்கள் சப்போர்ட் தேவை கண்டிப்பாக. மூவிங் ஆன் நெக்ஸ்ட் என்னோட தேங்கிங் லிஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனல் டீம்
be the PROs, digital team, Sukumar, Dharma and team and all of them, big thanks. ஏன்னா வந்து last 2 weeks I've been following everything. மீடியாவோட சேர்ந்து நீங்களும் வந்து எல்லாமே you've been updating, you've been posting, எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. எங்களோட பேக் போனா வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் வந்து இந்த படத்துல நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா 2 weeks பேக் சொல்லுங்க. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட் அகைன். மிகப்பெரிய தேங்க்ஸ் ப்ரொடியூசர் கோகுல் பினாய் அண்ட் டைரக்டர் ராமச்சந்திரன் சாருக்கு. ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். பட் அதை தாண்டி யூனோ they could have gone to anybody else, யாரை வேணாலும் கேஷ் பண்ணிருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி என்னதான் பண்ணணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கோகுல் அண்ட் ராமச்சந்திரன் சார். நெக்ஸ்ட் ரிலீஸ் பார்ட்னர்ஸ் குஹன் சார். ஐ திங்க் இந்த ஃபிலிம் இவ்வளோ தூரம் வந்திருக்கு, இவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படிங்கும் போது குஹன் சாரோட சப்போர்ட் ஹாஸ் பீன் பிக் பிக் வேல்யூ அடிஷன். தேங்க்யூ ஸோ மச் சார் டு யூ அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் சார். ஃப்ரெண்ட்ஷிப்காகன்னு சொல்லியிருந்தாரு, அதுவுமே ஓரளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் பிட்வீன் வெயிலோன் அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் அண்ட் பிட்வீன் மீ அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் அண்ட் எஸ்ஆர் பிரபு சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அவர் பேக் போன் சார். Again, another partners, Virus, Sheikh sir, Sanjay sir, and our entire team. எல்லாருமே ஒரு இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ண ஒரு படம். ஸோ குஹன் சார் சொன்ன மாதிரி அது எப்படின்னு தெரியல, எங்களுக்கு வந்து எல்லா பார்ட்னர்ஸுமே வந்து ஒரு எங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு எக்ஸ்டென்ஷன்லேருந்து வந்தவங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் ஓவர் த லாஸ்ட் 2 weeks. நீங்கள் ஃபர்ஸ்ட் டே போது ஒவ்வொருத்தர் ஒரு ஏரியாலேருந்து ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இங்கே இவ்வளோ ஷோஸ் போயிட்டு இருக்கு, அங்கே இவ்வளோ ஷோஸ் போயிட்டு இருக்கு. எவ்ரி ஒன் டுக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொருத்தர் ஒரு ஏரியாவில் they took care of it and it was a team effort இருந்தது. ஸோ அதனால தான் எங்களால் இவ்வளோ தூரம் இதை ரீச் பண்ண வைக்க முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் சார். டெக்னிக்கல் டீம் முன்னாடி சொல்லியிருந்தேன், பட் அஸ்வின் எடிட்டராக இருக்கட்டும், பார்த்திபன் டிஓபி, மியூசிக் ராஜேஷ் முருகேசன், எவ்ரி ஒன் பிளேட் தேர் பார்ட். ஆக்டிங் ஒரு பக்கம் தான், ஒரு பார்ட் தான் இந்த ஒரு ஃபிலிமுக்கும். பட் அதை வந்து நல்லா ஒன்று சேர்த்து ஆக்டர்ஸ் பண்ண தப்பெல்லாம் கட் பண்ணி விட்டு நாங்கள் சரியா பண்ணாத இடத்துல கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி மியூசிக்கை கொடுத்து அந்த மாதிரி எங்களையே பெட்டர் ஆக்டராக காமிக்கிறது நம்ம டெக்னிக்கல் டீம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டெக்னிக்கல் டீம். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா எங்கள் பிழைகள்லாம் ரொம்ப பெருசாக தெரியும். தேங்க்யூ ஸோ மச். காஸ்ட் வேணுமா பேசுங்க. காஸ்ட் பரசரன்ன்றது காயத்ரி, ஜனா, பிரீத்தி, நிறைய பேர் வர முடியல. எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க, இல்லைன்னா ஷூட்ல இருக்காங்க, ஏதாவது ஒரு ரீசன் வந்துட்டே இருக்கு. மகேஷ், அம்மா, பாட்டி 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 ரொம்ப நன்றி இன்னைக்கு இங்க வந்ததுக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து எனக்கு நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, யார் கேஷ் பண்ணாங்க எனக்கு அவங்களை பார்க்க பயமா இருந்தது அப்படின்ட்டு. அவங்க வந்து ஒரு 4-5 சீன் அங்கங்கெல்லாம் வராங்கன்னா கூட அவங்களோட இம்பாக்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு காஸ்ட்டுமே வந்து ஹாஸ் given their best and இது எல்லாமே ஏன்னா இட்ஸ் வெரி லிமிடெட் காஸ்ட். 6-7 பேர் தான், ஒரு 8 பேர் மேக்ஸ் ஐ திங்க். அந்த 8 பேருமே வந்து ஒரு பெஸ்ட் எஃபர்ட் கொடுத்தாதான் அந்த இம்பாக்ட் ஆடியன்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். தேங்க்யூ ஸோ மச் பாலா ப்ரோ. ஸோ இது தவிர்த்து டீம்ல சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த ஷூட் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜயா இருக்கட்டும், வெயிலன் டீமா இருக்கட்டும், அங்க ஏற்காடுல அப்புறம் அந்த ஃபாரஸ்ட்ல ஷூட் பண்ணும்போது அந்த ஃபாரஸ்ட் கைட்ஸ், சோ மெனி பீப்புள், லோக்கல் பீப்புள் நிறைய பேர் வந்து எங்களை சில பேர் வந்து எக்யூப்மெண்ட்ஸை தூக்கிட்டு போக ஹெல்ப் பண்ணாங்க, ஆர்ட்டுக்கு தேவையான தூக்கிட்டு போக ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய பேர் ஷூட் டே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஒரு பெரிய நன்றி. ஏன்னா அதெல்லாம் இல்லைன்னா இது நடந்திருக்காது. நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருப்போம், இந்த எஃபர்ட்டை வந்து வெளில மற்ற படத்துல போட்டிருந்தாலும் 2 படம் எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டோம் அதுக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. ஃபைனல் தேங்க்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. நம்ம எல்லாருமே தேங்க்லெஸ் ஜாப்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எங்கேயும் ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு போனா நிறைய பேர் நமக்கு உதவணும், நிறைய பேர் நமக்கு சக்சீட் ஆகணும்னு நினைக்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. ஸோ என்னோட அப்பா அம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. 1 வீக் சக்சஸ்ஃபுல்லா ஓடி இருக்கு. நெக்ஸ்ட் வீக் we are looking very excited. நிறைய ஸ்கிரீன்ஸ் லாஸ்ட் வீக் விட டபுள் த ஸ்கிரீன்ஸ் இருக்கு. இப்போ we are excited for the weekend. பட் இதை தாண்டி நல்லா ஓடணும், இன்னும் 2 weeks 3 weeks ஓடணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. ஏன்னா எங்களுக்கு ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போறதை தவிர்த்து வேற எந்த சாட்டிஸ்பாக்சனும் கிடையாது. அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.